வணக்கம், நான் உங்க அப்ஜித். பழவந்தாங்கல், பரங்கிமலை இந்த பகுதிகளில் தாவேகா தொண்டர்கள்லாம் போய் ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதில் விஜயினுடைய படமும் இருந்திருக்கு. இதை பார்த்த காவலர்கள்லாம் எங்களுக்கு துணை ஆணையர் உத்தரவு கொடுத்துருக்காரு, விஜய் படத்துடன் இருக்கக்கூடிய எந்த போஸ்டரையும் நீங்கள்லாம் ஒட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர்லாம் கிழிச்சு பறிமுதல் பண்ணிக்கிட்டு அந்த ஒட்டிக்கிட்டு இருந்த சின்ன பசங்களையும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. இன்னும் கைது பண்ற அளவுக்கு இன்னும் போஸ்டர் ஒட்டினாங்க. பயங்கரமான எதுவும் கண்டன போஸ்டர் ஒட்டிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பொங்கல் வாழ்த்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அந்த பசங்க. அதை பார்த்து பயந்து தான் அந்த காவல்துறை அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. அரண்டவெங்கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெய்கின்ற மாதிரி இந்த திமுக அரசுக்கு இப்ப இந்த போஸ்டர், பிட் நோட்டீஸ், வயசான பாட்டி இவங்களெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும் போல இருக்கு. ஏற்கனவே இந்த பாட்டியை கைது பண்றதுக்கு தனிப்படை போட்டாச்சு. இப்போ என்னடானா இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்குறவங்க, போஸ்டர் அடிச்சு ஒட்டுறவங்க இவங்களை கைது பண்றதுக்கு ஒரு தனிப்படையை போட்டிருக்காங்க போல. பொங்கல் வாழ்த்து போஸ்ட் ஓட்டுறது, தீபாவளிக்கு வாழ்த்து போஸ்ட் ஓட்டுறது, இது எல்லாமே காலங்காலமாக எல்லா கட்சியினரும் எல்லா இயக்கங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் தான். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவங்க, கட்சியை சார்ந்தவங்க, நாங்கள் இங்கே இந்த கட்சியில் இவ்வளோ பேர் இருக்கோம், இந்த இயக்கத்தில் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக, மக்களிடம் ஒரு விளம்பரத்தை செய்வதற்காக இந்த வாழ்த்து போஸ்டர்களை ஒட்டுவாங்க. இது காலங்காலமாக எல்லாரும் பண்ணுறது தான். இப்போ திடீர்னு வந்துக்கிட்டு விஜயினுடைய படம் போட்ட போஸ்டர் ஒட்டக்கூடாது, நீங்கள் வாழ்த்து செய்தி சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் இங்கே இருக்கிறதே தெரியக்கூடாது, நீங்கள் களத்தில் இறங்கி வேலையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு திமுகவினுடைய அரசுக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன புது எதுவும் சட்டம் எதுவும் போட்டிங்களா அப்படின்னு தெரியல. இதுவே ஒரு சர்வாதிகார போக்கு தானே. தமிழ்நாடு ஒன்றும் முத்துவேல் கருணாநிதி, அதாவது முத்துவேல் இருக்கார் இல்லையா, அவருடைய சொத்து கிடையாதுல்ல. அதே மாதிரி கருணாநிதியினுடைய சொத்து கிடையாதுல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு. அவர்கிட்ட அரசு அலுவல்களை நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். அதுக்காக தமிழ்நாட்டே ஒட்டுமொத்தமாக தூக்கி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாதுல்ல. உடனே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கன்றதுக்காக இங்கே மற்ற எந்த கட்சியினரும் இங்கே வளர்ந்து வந்துடக்கூடாது, மற்ற எந்த கட்சியினரும் இங்கே விளம்பரம் செய்து விடக்கூடாது, மற்ற எந்த கட்சியும் இங்கே இருக்கிறதே மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு அடக்குமுறையை, அது இப்போ வளர்ந்து வரக்கூடிய அந்த தாவேகா மாதிரியான கட்சியில் சின்ன சின்ன பசங்க இருக்கக்கூடிய கட்சி மீது நீங்கள் உங்கள் அடக்குமுறையை காட்டுவீங்கன்னா இது என்ன சர்வாதிகார போக்கா? அது மட்டும் இல்லாமல் இன்று திமுகவினர் எங்க பார்த்தாலும் கொடிக்கம்பங்கள் நட்டு வச்சிருக்காங்க. மிக உயரமான, அது கிட்டத்தட்ட 50 அடி 60 அடி உயரம், பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல உயரமா இருக்கும். அது மக்கள் கூடக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. ஏதோ ஒரு புயலோ ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தில் அது சாஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஆபத்தான நிறைய இடங்கள்ல இவங்க உயரமான கொடிக்கம்பல் நட்டுருக்காங்க. ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது, பேனர்ல வைக்கிறது, மிகப்பெரிய கட் அவுட்டுகளை வைக்கிறது, பாதுகாப்பற்ற இடங்கள்லாம் இவங்க பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குன்றதுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இது ஆச்சரியமற்ற புதிதாக தொடங்கப்பட்ட கட்சின்றதுக்காக போஸ்டர் கூட ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒரு பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறாங்கன்னு சொல்லி கைது பண்ணிடுறீங்க. போஸ்டர் ஒட்டுறதுல என்ன இடையூறு இருந்துற போது? செவரு வாட்டில் இருக்க போது, போஸ்டர் அது வாட்டில் அதில் ஒட்டி இருக்க போது, போகிறவங்க அதை பார்த்துட்டு போகிறாங்க, இல்லை பார்க்காம போகிறாங்க. இதில் அரசுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு விதத்தில் இங்கு திமுகவை தர மற்ற எந்த கட்சிகளும் வளர்ந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இருட்டடிப்பு செய்வதற்கான ஒரு வேலை தான் இது. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த கருணாநிதியின் குடும்பம் விஜய் அவர்களை வைத்து தான் மாறி மாறி படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிச்சாங்க. இந்த பக்கம் சன் பிக்சரா இருக்கட்டும், அங்கிட்டு ரெட் ஜெயின் மூவியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி விஜய் அவர்களை காட்டி தான் படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிச்சாங்க. இப்ப விஜய் அவர்கள் தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் திமுக எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னே விஜயினுடைய முகம் இருக்க போஸ்டரை கூட நாங்க ஒட்ட விட மாட்டோம்டா, என்ன பண்றோம் பாடுறா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வாங்கன்னா இவங்க எவ்வளவு ஒரு திமிரு பிடிச்ச கூட்டமாக இருக்காங்க அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. இன்னொன்னு, இந்த அளவுக்கு ஒரு போஸ்டர், பிட் நோட்டீஸ், வயசான பாட்டி இவங்களெல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா திமுக அரசு அந்த அளவுக்கு நெருக்கடியான ஒரு நிலையில இருக்கு. காரணம், இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை, அதுல இவங்க அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், இது எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா இருக்கு. அதனாலதான் பிட் நோட்டீஸ் கொடுக்கறவனை பார்த்து பயம், போஸ்டர் ஒட்டிருக்கும் போது விஜய் படம் இருக்கா, இது கண்டன போஸ்டர் ஒட்டிருக்கோம் போல, போய் கிளிங்கடா அப்படின்றது. இங்கிட்டு சீமான் எதுவும் போராட்டம்லாம் நடத்தக்கூடாது, எல்லாரும் கைது பண்ணி கொண்டு போய் கூண்டில் அடங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இந்த போராட்டங்களையும் மக்களினுடைய நியாயமான குரலையும் அடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசு நினைச்சிட்டு இருக்கு. இவர்களுடைய மனநிலை என்னன்னு புரியல. இவங்க அப்படியே தொடர்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்துருவோம், இங்க மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு, ராணுவத்தை வைத்து மக்களை கட்டுப்படுத்தி அப்படியே அடுத்து நம்ம இளவரசர் உதயநிதிக்கு பட்டம் சூட்டிடலாம் அப்படின்னு எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு ராஜா, அதுக்குள்ளாட்டியே தேர்தல் வந்துடும். நீங்க மறுபடியும் இந்த மக்களை சந்திச்சு தான் வாக்கு கேட்கணும். அப்ப நீங்க எவனா போஸ்ட் ஓட்டுற சின்ன பசங்க எல்லாம் மிரட்டினீங்களோ, எந்த பார்ட்டியை நீங்க வலைவீசி தேடினீங்களோ இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு ஓட்டு போடணும். அப்ப வசமா சிக்குவீங்க. அப்போது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவாங்க. அதே போல விஜய் ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான அடக்குமுறைகளை கடந்துதான் நீங்க இங்க அரசியல் பண்ணி ஆகணும். யாரும் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அதே நேரத்தில் அடக்குமுறைக்கும் எதிராக நம்ம குரல் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.